நிறைய பேருக்கு திடீர் முடிவுகளை எடுப்பது எப்படி? திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் நினைக்கிறோம், அங்கே ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அப்போ எப்படி எடுக்கிறது? சரி, 2 வே 2 வே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ரோட்டில் போய் தான் ஆகணும். ஆனால் எந்த ரோட்டில் போகிறது? 2 ஜாப் அட் அ டைமில் கிடைக்குது. எந்த ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறது? இதோட ஃப்ரீக்வன்சி, இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? சேம் டைமில் 2 பொண்ணுங்க ஒரே மாதிரி பிடிக்குது, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது? இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய டைவர்ஷன் வருது. அப்போ ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உந்தப்படுறோம். அப்போ நிறைய நம்ம இந்த அனலைசிஸ்லாம் போடுவோம். இப்போ இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு போய் டாஸ் போட்டு பார்ப்பாங்க, சாமி முன்னாடி போய் டாஸ் போட்டு பார்ப்பாங்க, சாமி முன்னாடி பூ போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன ரிலையபிளான சோர்ஸ்னால், உங்களோட ஆள் மனசுக்கிட்ட கேட்குறது. எப்படி ஆள் மனசுக்கிட்ட ஏன் சார் கேட்கணும், உங்களோட ஆள் மனசுக்கு தெரியுமா அது அப்படின்னா, சித்தர்கள் ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. என்ன பாடல்னா, பேரு, இளமை, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. நம்ம என்னெல்லாம் அடைய போகிறோம், நம்மளோட யூத்னஸ் எப்படி இருக்க போகுது, பேரு, இளமை, இன்பம், நம்ம இன்பம் என்னெல்லாம் ஹாப்பினஸ் வரப்போகுது, இன்பம், பிணி நமக்கு என்னெல்லாம் நோய் வரப்போகுது, நல்லா இருக்க போகிறோம், பிணி, மூப்பு நமக்கு எப்போ வயசாக போகுது, சாக்காடு நம்ம எப்போ இறக்க போகிறோம். இந்த 6 விஷயங்களும் கருவின் அமைப்பு, நம்ம கருவில் உருவாகிறப்பயே இதெல்லாம் ஜென்ரேட் ஆகிடுது. அதனால தான் சித்தர்கள் அந்த பாட்டை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ என்டையர் திங்கிங் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அப்படின்றதுனால இந்த என்டையர் விஷயங்கள் எதுக்கு தெரியும்னா, உங்களோட ஆள் மனசுக்கு தெரியும். அப்போ உங்களோட ஆள் மனசு நீங்கள் அடுத்து எந்த ரோடில் போகிறீங்க, அடுத்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்க, அடுத்து எந்த வேலைக்கு போக போகிறீங்க, உங்களோட வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது கண்டிப்பாக யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? உங்களோட ஆள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட்டு கைடு அப்படின்னு யாருன்னு கேட்டால் நம்மளோட ஆள் மனசு தான். ஸோ பெஸ்ட்டு கைடு ஆள் மனசுன்றப்ப நீங்கள் அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறத விட வேறு யாருக்கிட்ட சஜஷன் கேட்குறதோ அவ்வளோ பெட்டராக இருக்காது. ஸோ இப்போ இந்த ஆள் மனசுகிட்ட எப்படி சார் சஜஷன் கேட்குறது, சார் எப்படி அது ஆள் மனசுகிட்ட எப்படி சார் பேசுகிறது? ஆள் மனசுன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாமரை மலர் மாதிரிங்க. அது அப்படியே மொக்கா எப்பயுமே மூடிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் விரியும், சில நேரங்களில் ஆல்வேஸ் மூடிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ம மூட வச்சிடறோம். நம்ம சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், நம்ம கூட இருக்கிற உறவுகள், நம்மளோட திட்டங்கள், செயல்பாடுகள், இதில் வந்து ஆள் மனசு எப்பயுமே ஒரு சைலண்ட்டாக ஒரு தாமரை மலர் போல் நம்மக்கிட்ட ஒரு மொக்கு மாதிரி உள்ளே மூடிட்டு தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது தன்னைத்தானே விரித்து பதில் சொல்ல தயாராக இருக்கும். அந்த இடம் எந்த இடம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த திடீர் முடிவுகளை நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த 2 இடங்கள், அந்த இடத்துல நிறைய இருக்குது. அதில் ஈஸியாக ஒரு காமன் மேன் அது கூட பேசக்கூடிய ஒரு 2 இடங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்களால் திடீர்னு ஒரு முடிவு எடுக்க முடியல, ஆனால் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், 2ல் ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த முடிவை எடுத்துடலாம். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிக்கணும். இந்த இடத்துக்கு தான் போகிறோன்னு நினைக்கக்கூடாது. பைக்கோ இல்லை காரோ இல்லை பஸ்லேயோ இந்த இடத்துக்கு தான் போகிறோன்னு நினைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் டைரெக்ஷனில் எதுவுமே திட்டம் போடாமல் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு 1/2 hour 45 minutes எவ்வளோ நேரம் மூவ் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல சரி இந்த இடத்துல இறங்கிக்கலாம் அப்படின்னு தோணும், டக்குன்னு இறங்கிடணும். இப்போ இந்த இடத்துல நிறுத்தலான்னு தோணும், அந்த இடத்துல நிறுத்தணும். ஸோ இந்த இடத்துல போய் நிற்கலான்னு தோணும், அந்த இடத்துல போய் நிற்கணும். ஸோ உங்கள் மூமெண்ட் அப்போயே நடுவில் வரக்கூடிய இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸை திடீர்னு போய் ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறப்ப ஜஸ்ட்டு அப்படியே உள்முகமாக பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல உங்களோட தன்முனைப்பு சுத்தமாக அடங்கி போயிருக்கும். நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, இந்த உணர்வெல்லாம் காணாமல் போய் திடீர்னு ஒரு புது இடத்துல நிற்கிறப்ப உங்களோட ஆள் மனசு லைட்டாக விரியும். அந்த டைமில் உங்களோட ஆள் மனசுட்டு நீங்கள் பதில் கேட்டிங்கன்னா அது கிறிஸ்டல் கிளியராக இதுதான் உங்களோட சரியான வேன்னு சொல்லும். இல்லை சார், எங்கே போனாலும் என்னை கண்டுபிடிக்க முடியல சார், எங்கே போனாலும் நான் தான்ற ஐடென்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடுது, ஆள் மனசு கூட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல சார் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட். இதையும் தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா, நைட்டு தூக்கம் வரப்போ ஒரு 8-9 மணிக்கோ இப்போ உங்களுக்கு தூக்கம் வரப்போ கையில் ஏதாவது ஒரு சாவி கொத்தோ இல்லை ஏதாவது ஒரு ஈஸியாக கேரியபிள் பொருளை ஒன்று கையில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கணும். சேரில் அந்த கை தொங்கலில் இருக்கணும். கையில் வந்து ஹோல்டிங்கில் அந்த சாவி கொத்தோ இல்லை அது சாதாரண ஒரு கேரியிங் பிளாஸ்டிக் டப்பாவோ இருக்கணும். இருந்துட்டு ஜஸ்ட்டு உட்காந்து தூங்க ஆரம்பிக்கணும். அப்படி தூங்க ஆரம்பிக்கிறப்ப உங்கள் மைண்டில் அந்த 2 ப்ராசஸ், இந்த வேவா அந்த வேவா,
இந்த இந்த டிசிஷனா அந்த டிசிஷனான்ற அந்த ப்ராசஸ் மட்டும் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருக்கிறப்ப உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் மனசுக்கு போய் ஒரு தூக்கத்தை உண்டாக்குற கண்டிஷனில் டக்குன்னு என்ன ஆகும்னா உங்கள் கையில் இருக்கிற பொருள், அந்த சாவி கொத்தோ அல்ல அந்த கேரி பண்ணியிருக்கிற பாக்ஸோ டக்குன்னு உங்கள் கையிலேருந்து விழும். அப்போ அந்த தூக்கம் தள்ளுற டைம் டக்குன்னு அந்த கையிலேருந்து அந்த பொருள் விழும். அந்த டைமில் டக்குன்னு முழிச்சிங்கன்னா அப்போ உங்கள் ஆள் மனசு நல்லா மைல்டாக ஓப்பனில் இருக்கும். அப்போ அதுக்கிட்ட டக்குன்னு அந்த கேள்வி கேட்டிங்கன்னா எந்த வே அப்படின்னு கிறிஸ்டல் கிளியராக பதில் சொல்லும். ஸோ இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். எடுத்தவுடனே பெரிய டிசிஷனுக்கு யூஸ் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா பெரிய டிசிஷனுக்கு எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகிடும். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் யார் என்னன்றதை நீங்களே யோசிச்சுவீங்க. டக்குன்னு அந்த இடத்துல ஆள் மனசு ஓப்பன் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிறீங்க, ட்ராவல் ஆகிற இடத்துல ஒரு இடத்துல நின்று இந்த 2 விஷயத்தில் நம்ம இதை டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு டிசிஷன் எடுத்து பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டபுள் சாய்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு டிசிஷன் எடுத்து பாருங்கள். இது மோஸ்ட்லி அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எப்போயுமே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டிசிஷன்ஸ் உங்கள் ஆள் மனசுலேருந்து வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு நூலிலே தான் மிச்சம். என்ன விஷயம் மிச்சம்னா, நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கிறப்ப உங்கள் பேர், உங்களை பற்றியான நிறைய தாட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. திடீர்னு ஒரு புது இடத்துல புது சூழ்நிலையில் போய் நிற்கணும். அப்போ தான் அந்த ஆள் மனசு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்களை அறியாமல் தூக்கம் தள்ளுறப்ப உங்களை அறியாமல் உங்கள் கையிலேருந்து அந்த பொருள் நழுவி கீழே விழணும். அந்த டைமில் டக்குன்னு முடிச்சு கேட்டிங்கன்னா உங்களோட ஆள் மனசு பதில் சொல்லிடும். இதுதான் திடீர் முடிவுகளை எடுக்க சிறந்த வழி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபர்தராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.